ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஸ்ரீ காலபைரவர் அப்படின்ற கோயிலில் தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து 14 கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கிருஷ்ணகிரிலேருந்து பர்கூர் போகிற ரூட்டில் காமராஜர் நகர் அப்படின்ற ஒரு போர்டு இருக்கும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா பைரவர் நிலையம் அப்படின்ற ஒரு போர்டே அங்கே இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் தொலைவில் தான் இந்த கோயிலோட அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட நுழைவாயில் இதுதாங்க. இந்த பைரவர் நிலையத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சிற்பக்கலையும் அவ்வளவு அற்புதமாக வடிவமைச்சிருந்தாங்க. இப்படி ஒரு இயற்கை சூழல் அமைந்த கோயிலை நம்ம கிருஷ்ணகிரியில் பார்க்கும்போது இன்னுமே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோயில் வந்து 24 மணி நேரமும் நடையை திறந்து வச்சு தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி புது புது அப்டேட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாய்க்குட்டிங்களை பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த அபிஷேகம் பண்ணுறதால இருந்தாலும் சரி, அப்புறமா கோயிலோட வாசல்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த நாய்க்குட்டிங்களும் இருக்கும். இந்த நாயை தானே தெய்வமாக வழங்குகிறோம், காலபைரவர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இவங்க விரட்டுறதும் கிடையாது. அங்கேயே சில விலங்குகள், மாடு, எருது, கோழி, வாத்து, இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளையும் அவங்களே வளர்த்துட்ருக்காங்க. அது மாதிரி பராமரிச்சிட்ருக்கும் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டீங்கன்னா போதும், அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை தூண்டுமே தவிர அங்கேருந்து நம்ம எப்போ போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயில்னே சொல்லலாம். நம்ம இதே சொல்கிறது. மேலே பார்த்துட்ருக்க சிலையை பார்த்திங்கன்னா நந்தி தேவன், அதாவது பசுமாடு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா குறிப்பாக வட இந்தியாவில் காலபைரவர் வந்து இல்லாத கோயில்களே இல்லை அப்படின்ற கூறும் அளவுக்கு மிகவும் பெருமை பெற்றவர் வந்து காலபைரவர் அப்படின்னு சொல்லலாம். காலபைரவர் அவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, கையில் வந்து திரிசூலமும், அப்புறமா உடுக்கையும், ஒரு வெட்டப்பட்ட தலையுடனும், அப்புறமா உடல் ஃபுல்லாகவே சாம்பல் பூசிகிட்ருக்கார். அதுக்கப்புறம் நாய் மீது அமர்ந்தபடி மிகவும் அப்படியே பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருப்பார். அவர் தான் காலபைரவர். இவரை வணங்குறது மூலிமா ஏற்படும் பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னல்கள்லேருந்து நம்மளை விடுவிப்பார். இது வந்து பெரும்பாலோரோட நம்பிக்கையாகவே கூறப்படுது. இப்படிப்பட்ட பெருமை மிக்க காலபைரவர் வந்து எப்படி அவதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கோயிலை எப்படி பார்த்து வடிவமைச்சிருக்காங்க என்று நீங்களே பாருங்கள். இந்த கோயிலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலை, மதியம், இரவு இந்த 3 நேரங்களிலும் பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னதானம் வழங்குவதற்கு இதுக்கு தேவையான பொருட்களும் நம்மளால் முடிஞ்சால் வாங்கி தரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவலோக விவாதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவலோகத்தில் உள்ள தெய்வங்கள் ஒரு முறைக்கு பல முறை விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டு இருந்தனர்.
அப்போது வந்து ஒரு தேவதை வந்து தெய்வங்களில் உத்தமமானவர் யார் என அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பிரம்மா சிறிதும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இதில் என்ன சந்தேகம், நான் தான் என அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்ட விஷ்ணு பகவான் வந்து கோபம் அடைஞ்சாங்க. இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா இது 2 பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றுச்சு. ஃபோட்டோ எடுக்கணும், எடுத்துக்கலாம்டா வாடா. அப்படிதான். ஆனால் இவ்வளோ எடுக்கிற சுற்றி எடுக்கிறாங்க, ஒன்றும் வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேத அதிபதிகள் அப்படின்னா என்னன்னா, இந்த விவாதம் முடிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேத அதிபதிகளை கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட ஒரு கருத்து கணிப்பை கேட்டாங்க. இதில் யார் உத்தமமானவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதில் என்ன சந்தேகம், சிவபெருமான் தான் இருக்கிறவங்களே எல்லாரைய விட சிவபெருமான் தான் உத்தமமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அதை கேட்ட பிரம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஆத்திரம் கொண்டார். அதுக்கப்புறம் சிவபெருமானை குறித்து கண்டபடி பேசினார் அவர். சரி, கிளிக் பண்ணிக்கோ, அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவின் ஆந்திர கூற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா ஆந்திரத்தில் யார் அந்த சிவன், உடல் முழுவதும் தூசி படிந்தவாறு சாம்பல் பூசிக்கொண்டு கழுத்தில் பாம்பை சுற்றி கொண்டு நீண்ட சடமுடியுடன் ஒரு மாட்டின் மீது அமர்ந்து சுற்றுகின்றவரா, என்னை விட உத்தமமானவர் இவர் அப்படி திட்டும்போது பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில் உள்ள சிவன் வந்து காதில் எல்லாமே விழுந்ததும் சிவன் வந்து மிகுந்த கோபத்தில் உள்ளானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி வெள்ளமாக தோன்றிய சிவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாவின் கூற்றை கேட்டு விஷ்ணுவும் பிற கடவுளும் பிரமித்து நிற்கையில் மிகுந்த சத்தத்துடன் சிவன் ஒளி வெள்ளமாக தோன்ற அந்த ஒளி வெள்ளத்தில் ஒரு மனிதன் வந்து தோன்றினான். பிரம்மா அம்மனிதனை கண்டு யார் நீ என்று கேட்கும்போது அம்மனிதன் வந்து சிறு குழந்தையாக உருமாறி அழத் தொடங்கியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ரான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏய் குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்ததோடு என்னை சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ரா என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கூறியதோடு அழுவதை நிறுத்தி கொண்டு உலகை படைக்க துவங்கு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறினார் பிரம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மா அவ்வாறு கூறியதும் அக்குழந்தை வந்து ஒரு பயங்கரமான உருவத்துடன் உருமாறி அவர் எதிரில் நின்றார். மீண்டும் பிரம்மா, ஏய் மனிதா, இவ்வளவு பயங்கரமான உருவத்துடன் உருமாறி நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதாக நியமித்து காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயரை மாற்றினார். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்று தீயவர்களை அழிப்பதோடு இறந்தவர்கள் மோட்சம் காசிராஜனாக இரு என்று கூறி அவர் வந்து ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையை துண்டித்த காலபைரவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவின் கூற்றை இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அம்மனிதனின் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்து தன் கைகளில் ஏந்தினான். பின் சிவன் தன் உண்மையான உருவத்திற்கு மாறி, பிரம்மாவே, உன்னுடைய எந்த தலையை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் துண்டித்து விட்டார் என கூற, அப்போதுதான் அனைவருக்கும் வந்திருப்பது சிவன் என்று புரிய வந்தது. சிவனே தன் மற்றொரு அவதாரமாக காலபைரவர் தோற்றுவித்துள்ளார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவனிடம் சிவனின் கூற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின் சிவன் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட காலபைரவனிடம், நீ பிரம்மாவின் தலையை துண்டித்ததினால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பிரம்மாவின் தலையை ஏந்தி கொண்டு உலகையும் சுற்றி பிச்சை பெற்று கொண்டவாறு காசியை அடையுமாறு கூறினார். அப்படி சிவன் கூறிக்கொண்டிருக்கையில் பயங்கரமான முகத்துடன் இறங்கி இரத்தம் கக்கி கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றியுள்ளார்.
அவளிடம், சிவபெருமான் நீ கால பைரவனிடம் பின் பயமுறுத்தி கொண்டே துரத்தி செல். அவன் காசி அடைந்ததும் பயமுறுப்புவதை நிறுத்திவிட்டு உன்னால் காசியில் இருக்க முடியாது என்று அவர் கூறினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்சம் தரும் காசி. மோட்சம் தரும் காசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்தது மூலமா காசிக்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியே வந்தது. இதன் காரணமாக தான் இறந்தவங்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியில் உள்ள காலபைரவரை எல்லாருமே வணங்குகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக இங்கே ஒரு பூசணைகள் மூலிமா விளக்கை ஏற்றி வச்சுட்ருக்காங்க. யாருக்கிட்ட அங்கே ஒருத்தர் இருந்தாங்கல்ல, இந்த கோயிலில் இந்த மரத்தில் ஒரு தொட்டிலாக கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இது தொட்டில் கட்டுறது மூலிமா குழந்தை பாக்கியம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் நம்புகிறாங்க. அது மூலிமா இந்த தொட்டில் கட்டி வச்சதற்கும் சில பேருக்கெலாம் குழந்தை பாக்கியம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் இந்த தொட்டிலை கட்டி வச்சு எல்லோரும் வழிபடுறாங்க. இங்கே இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர். இவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சிவலிங்கத்திற்கு நம்மளே தண்ணீர் அபிஷேகமும் பண்ணலாம், பூஜையும் பண்ணிக்கலாம். இந்த கோயில் எப்போனாலையும் பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 24 மணி நேரமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். உணவும் அழிச்சிட்டே இருக்காங்க, அன்னதானம் வழங்குறாங்க. அதுபோக இந்த கோயிலோட லொக்கேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இந்த பைரவர் நிலையத்தில் பார்த்திங்கன்னா மாடு, எருது, வாத்து, நாய்கள் இந்த மாதிரி எல்லா ஒரு விலங்கும் பறவைகளையும் வளர்த்துட்ருக்காங்க இந்த நிலையத்தில். இந்த சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில இடத்துல வந்து கோயிலோட கட்டடமைப்பு இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால தான் இந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கட்டட வேலையெல்லாம் இன்னும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு, அதாவது அன்னதானம் வழங்குகிற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்கள் உணவு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்குவாங்க. அந்த லிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு பொருட்கள் வாங்கி தந்தீங்கன்னா, அவங்களே அன்னதானம் செஞ்சு எல்லாருக்கும் போட்டுருவாங்க. இந்த அன்னதான கூடத்தில் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 500 பேருக்கு மேலே சாப்பிட்லாம். அப்படி ஒரு பிரம்மாண்டமான மண்டபம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே அன்னதானம் வழங்குகிற இடத்துல இருக்கிற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி அம்மை. அன்னம் வழங்குறதுக்காக இந்த அன்னபூரணி அம்மையை இங்கே உருவாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேருக்கு மேலே சாப்பிட்ற மாதிரி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக அவங்களோட சேவையை செஞ்சு வச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு தட்டு வந்து ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. நாம் எடுத்து அது சோப்பு மூலிமா கழுவிட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். சாப்பிட்ட பிறகு அங்கே எடுத்துகிட்டு வந்து கழுவி எடுத்து அதே இடத்துல வச்சிடணும். வாங்கடா. நாங்கள் போகும்போது என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தோசை, அதுக்கப்புறம் கேசரி, அப்புறம் பொங்கல், சாம்பார், இது அனைத்துமே போட்டாங்க. அங்கே வந்து சாப்பாடு வந்து லிமிட்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே போட்ட சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எந்த சாப்பாடுமே குறை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக கவனித்தாங்க எல்லாருமே. ரொம்ப அன்பாகவும் இருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.